ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கிறிஸ்மஸ் நல்லா போயிருக்கோம் நம்புகிறேன். உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ லாஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நான் கொஞ்சம் அவசரமாக எடிட் பண்ணி போட்டிருந்தேன். சில குறைகள் அந்த வீடியோவில் இருந்திருக்கும். ஓகேண்ணா. ஸோ நீங்கள்லாம் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. ஓகேண்ணா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தம்ப்நெயிலை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நிறையவே அதில் டவுட்ஸ் இருக்கும். எந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணலாம், ஃபோனில் யூஸ் பண்ணலாமா, டேப்பில் யூஸ் பண்ணலாமா, இல்லை தனியாக நேவிகேஷன் டிவைஸ் வாங்கலாமா, இப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த நேவிகேஷன் சம்மந்தமாக நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஓகேண்ணா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேவிகேஷன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே கூகுள் மேப்ஸ் தான் நமக்கு எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ கூகுள் மேப்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தை விட பெருசாக நமக்கு அதை ரிசல்ட் தெரியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸில் கார் ரூட் தான் மெயினாக காட்டும். இல்லை கார் ரூட்டு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, மற்றபடி நடந்து போகிறது காட்டும். முதல்ல தேடணும் அப்படின்னா நம்ம கூகுள் மேப்பில் தேடிக்கலாம். ஸோ தேடிட்டு இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பண்ணிட்டுனா நமக்கு இடம் கன்ஃபார்ம் ஆகிடும். நமக்கு அப்ராக்சிமேட்டாக அந்த இடம் எப்படி இருக்குது, அதோட ரோட் ரூட்லாம் எப்படி இருக்குது, ட்ரக்கு போக முடியுமா, இப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேட்டலைட் மோடில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு கூகுள் மேப்ஸ் யூஸ் ஆகும். அதை நம்ம ஃபோன்லேயே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் ட்ரக்குக்கான ஜிபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரக்குக்கான நேவிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ட்ரக்குக்கு நம்ம ஊரில் பிரச்சனை இல்லை. அங்கேயும் சின்ன சின்ன ரோடெலாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில இடத்துல டனல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ரோடு அகலம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ட்ரக்குக்கான நம்ம சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்கும்போது, ஸோ அந்த ஆப் இங்கே ஃப்ரீயாகவும் கிடைக்குது, பெய்டாகவும் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இது முதல்ல நம்ம ஃபோனில் அந்த சாஃப்ட்வேரை போடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு ட்ரக்குக்கான ரூட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட கோஆர்டினேட்ஸோ இல்லை பிளேஸோட நேமோ நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த ஆப் கரெக்டாக ட்ரக்குக்கான ரூட்டை மட்டும் காட்டும். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி போயிடலாம். இது உங்கள் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம போகிற கம்பெனி நமக்கு டிவைஸ் கொடுக்க மாட்டாங்களா, நம்ம அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்க்கும்போது எல்லா கம்பெனியும் அதுக்கான சாய்ஸஸை கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கம்பெனி சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கும். மேபி அவங்களோட 10-15 வண்டி தான் இருக்கும். ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக டிரைவர் கையில் விட்டுருவாங்க. அவங்க இடத்துக்கான கோஆர்டினேட்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் அதை தேடி போகணும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நம்ம தான் அதுக்கான செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு சில கம்பெனி பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரும் இருக்குது. ஆனால் கம்பெனி என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டேப்பை ஃபாலோ பண்ணி தான் போகணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்கள் ரூட்டில் கூட நீங்கள் போய்க்கலாம். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரூட் சொல்லணும்னா எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ரூட் சொல்லிடுவாங்க. இந்தந்த ஊர் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி போகணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. தவிர இந்த ரோட்டில் போகணும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது எங்கள் கையிலன்னு சொல்லிட்டாங்க. கம்பெனியோட டேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது, டேப்பில் ஒரு கரெக்டான ரூட் காட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே டேர்ன் பண்ணணுங்கிறது அது ஹைலைட் பண்ணி காட்டாது. ஓகேண்ணா. ஸோ ஒரு தூரமாக இருக்குது. இதுதான் அந்த நேவிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இருக்கிற இடத்துக்கும் நம்ம எந்த ரோட்டில் போகணும், என்ன டைமிங்கில் போகணும், எத்தனை மணிக்கு நீங்கள் போய் ரீச் பண்ணுவேன், அப்படி எல்லாமே இது எல்லாமே காட்டும். ஓகேங்களா. இதில் என்ன எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது, நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஓகே, என்னோடய ஐசைடு இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப வேண்டிய இடத்தையோ இல்லை அது ரோடை ஹைலைட் பண்ணி காட்டாது. இப்போ நான் இங்கே போயிட்டு ஒரு இடத்துல நான் யூ டர்ன் பண்ணணுன்னு காட்டுது. ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாம் யூ டர்ன் பண்ணணுன்னு காட்டுது. சப்போஸ் இங்கே 2 ரோடு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே 2 ரோடு இருக்குது. இந்த ரோடில் இப்போ ஆக்சுவலாக போக முடியாது. சப்போஸ் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இது இப்படி டேர்ன் பண்ணுற ரோடோ இல்லை ரைட்டில் திரும்ப ரோடாவாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல இது ஹைலைட் பண்ணி காட்டாது. இந்த ரோட்டில் போ அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காட்டாது. இதே பொசிஷனில் தான் இருக்கும். இங்கேருந்து நான் என்னோடய சைட்லேருந்து பார்க்கும்போது இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இதனால நம்ம ரூட்டை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ சப்போஸ் என்னோடய டேப்பை நான் இங்கே வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ என்னோடய டேப்பை நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ கிட்ட போக போக இந்த இடத்துக்கு கிட்ட போக போக இந்த டேப் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்க்கும்போது இப்படி ஜூம் ஆகி எனக்கு வந்து இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ கிட்டத்தில் காட்டும். ஸோ நான் எந்த டேரக்ஷனை டர்ன் பண்ணோங்கிறது எனக்கு இந்த இடத்துல இருந்து அது க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த டிவைஸை நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இது டவுட் இருக்கும், நீங்களும் டேப் தானே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டேப் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு ஸ்டாண்ட் பைக்கு ஒரு ஃபோன் இல்லை, ஓகேங்களா. ஸோ வந்து என்கிட்ட இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோனில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபோன் மட்டும்தான் என்கிட்ட ஃபோனாகவே இருக்குது. ஸோ என் வீட்டில் இந்த டேப் வந்து சும்மா இருந்தது, ஓகேங்களா. இது வந்து ஒரு 2 years பிஃபோர் நான் வந்து ஒரு ஆன்லைனில் என் ஒய்ஃபுக்காக நான் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா. இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணாமல் சும்மா தான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக இதில் வந்து சிம் கார்டு போடுற ஆப்ஷனும் இருக்குது. ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக வந்து என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வரணும்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், செகண்டரியாக ஒரு ஃபோனை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி செகண்டரி டிவைஸாக நான் வந்து கொண்டு வந்த டிவைஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம் கார்டு கூட கிடையாது. இந்த ஃபோன்லேருந்து நான் ஹாட்ஸ்பாட் போட்டு தான் அந்த மேப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சு, இல்லை வந்து ஒரு டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுதான் ஒரே ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் கொண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லையா இன்னொரு ஃபோனே கொண்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ டேபுக்கும் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேரில் ஸ்க்ரீன் வந்து சின்னது தான். ஸோ அதனால் வந்து அந்த எந்த ரூட்டில் போகிறீங்கன்னு மட்டும் தான் ஹைலைட் பண்ணி காட்டும். மற்றபடி மேலே டர்ன் பை டர்ன் நேவிகேஷனில் ஊரோட பேரோ எவ்வளோ மீட்டர்ஸை லெஃப்ட் ரைட் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது காட்டும். ஆனால் வந்து டேபோட ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறதுனால ஒரு லாங் ரூட்டாகவே அது காட்டும். நம்ம ஜூம் ஆகி கிட்ட வந்து காட்டும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராகவே தெரியும். ஸோ அதுதான் ஒரு ஆப்ஷன். என்ன கேட்டிங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே பெஸ்ட்டு கிடையாது, ஓகேங்களா. ஜிபிஎஸ் நேவிகேஷன் வாங்குறது பெஸ்ட்டாகவே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஃபோனாவோ இல்லை டேப்பாவோ இருந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளோட மொபைல் இன்டர்நெட் மூலிமா தான் இது ரெண்டும் ஒர்க் ஆகும். இன்டர்நெட் இல்லைனா இது ஒர்க் ஆகாது. ஆனால் ஜிபிஎஸ் நேவிகேஷன் அப்படி கிடையாது. உங்களுக்கு டேபோட சைஸ்லேயே வந்து ஒரு 6 or 7 inches வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் கோஆர்டினேட்ஸ் என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப்லைன்லேயே அதை வந்து உங்களுக்கு கரெக்டான ரூட்டை காமிச்சிரும். ஸோ அந்த ரூட்டில் நீங்கள் வந்து போக மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ரூட் வந்து தனியாக அது காமிச்சிடும். அது வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரக்குக்கான இது செட்டிங் ஆல்ரெடி வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வாங்கும்போதே எல்கவே ஜிபிஎஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லி வாங்கணும், ட்ரக்குக்கானதுன்னு சொல்லி வாங்கணும், ஓகேங்களா. நம்ம வாங்கிட்டோம்னா அவன் அதுக்கான சாஃப்ட்வேரை போட்டு நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு நமக்கு அதுக்கான அஃபோர்டபுள் பட்ஜெட் கிடையாது தனியாக வாங்குறதுக்காக. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து அதுதான் வாங்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபோனோவோ இல்லை வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து என்ன ரீசன்னா, நான் இப்போ ரீசெண்டாகவே ஒரு விஷயம் அனுபவித்தேன். ஒரு அதர் கண்ட்ரி, ஓகேங்களா, சுவிட்சர்லாண்டு கூட என்டர் ஆகிட்டேன். அங்கே வந்து என்னோடய ஃபோனில் வந்து நெட்டு கட் ஆகிடுச்சு. நான் எந்த ரூட்டில் போகிறேன்னு தெரியாமல் நான் வந்து ஒரு ரூட்டில் தப்பான ரூட்டில் எடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அப்போ கேட்டு வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் வந்து நம்ம இதே வந்து ஒரு ஜிபிஎஸ் இருந்தாலோ இல்லை எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் எந்த ரோட்டில் போகணுமோ அந்த ரோட்டில் அதை கரெக்டாக காமிச்சு கொடுத்துருக்கோம், கரெக்டாக அதை வந்து காமிச்சு எனக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எனக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எந்த இடத்துல போனாலும் நம்ம அந்த நேவிகேஷன் கோஆர்டினேட்டை போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு அதுதான் ப்ரையாரிட்டி, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மொபைலுக்கும் டேபுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு ஜிபிஎஸில். ஸோ இப்போ வந்து எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உனக்கு டவுட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 விதமான சாஃப்ட்வேரை நான் வந்து ஒரு லைனப் பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதை இந்த கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வாங்க. பெஸ்ட் நேவிகேஷனில் டாப் 3யாக நான் ஒரு 3 ஆப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த என்ன ஆப்பு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது டாம், ஓகேங்களா. இது வந்து யூரோப்லேயே பெஸ்ட் நேவிகேஷன் ஆப்பு. இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் வந்து 1 இயருக்கு வந்து 4300 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வருது இந்தியன் மணியில். இதில் நேவிகேஷன் மட்டும் இல்லாமல் ரேடார் கேமரா, ரோடு ஒர்க்கு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வரைக்கும் ஃபுல்லுமே வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ளேஸில் ஐகோ நேவிகேஷன். இதுவும் வந்து டாம் மாதிரி தான், பெய்டு வெர்ஷன் தான் இது.
ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்து டாம் மாதிரி இல்லாமல் ஒன் டைம் பர்ச்சேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வாங்கினாலே போதும். பேமெண்ட் வைஸ் ஐகோ நேவிகேஷன் பெஸ்ட்னே சொல்லலாம். அடுத்ததாக என் லிஸ்ட்டில் இருக்குது யூரோவேக் நேவிகேஷன். இது வந்து முழுக்க ஃப்ரீ ஆப்பு. நீங்கள் வந்து ட்ரக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச்சில் போய் யூரோவேக் நேவிகேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து இது வந்துடும். இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் ஏன் இந்த ஆப்பை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் வேறு. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து சர்ச்சில் போய்ட்டு நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் டேரெக்டாக கொடுத்துடலாம். கொடுத்தா வந்து நம்ம லொக்கேஷனை வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணி காட்டும். நம்ம கெட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் மேப்பில் இருக்கிற மாதிரியே வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் காட்டும். நம்ம எந்த ரோடு வேணுமோ அந்த ரோட் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணி போயிடலாம். நம்ம நேவிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வெஹிக்கிள் ப்ரொஃபைல் செட் பண்ணணும் இருக்கும். இங்கே போய்ட்டு நம்ம வந்து வெஹிக்கிளை போய் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ரொஃபைல் நேம் எது வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபியூல் டைப் டீசலு. ஏன் நம்ம ஃபியூல் டைப்லாம் கொடுக்குறோன்னா நியர்பை வந்து ஃபியூல் ஸ்டேஷன்லாம் வந்து அதில் காட்டும். ஸோ டீசல் அவைலபிளாக இருக்கிற பங்க்லாம் காட்டும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நம்ம வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் 90 km ஸ்பீடு கம்பெனி அவ்வளோ தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வெயிட் வந்து 40 டன்ஸு. ஒரு ஆக்சலுக்கு 5 டன்னு. இது வந்து நம்ம ஆக்சிலேட் மாற்றி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து நான் வந்து ஸ்டாண்டர்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வண்டியோட டோட்டல் லென்த் வந்து 18 மீட்ரு. ஓகேங்களா? வித் வந்து 2.8 மீட்டர்ஸு. வண்டியோட டோட்டல் ஹைட் மேக்ஸிமம் எலிஜிபிள் ஹைட் வந்து யூரோப்புக்குள்ளே இந்த மாதிரி ட்ரக்குக்கு வந்து 4 மீட்ரு. ஓகேங்களா? ஸோ 4 மீட்டர்ஸ் வந்து ஹைட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரைலர்ஸ் நம்ம வண்டியில் வந்து ஒரு ட்ரைலர் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் ட்ரைலர்ஸ் 1 தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வண்டியோட டோட்டல் எத்தனை ஆக்சல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆக்சல் இருக்குது. ப்ரொடக்ஷன் இயர்லாம் அவசியம் இல்லை. பட் நான் வந்து கொடுத்துருக்கேன் 2021 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்மளோட வெஹிக்கிளோட எமிஷன் கேட்டகரி வந்து Euro 6 தான். ஓகேங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் தான். அசாடஸ் வந்து லோடு கிடையாது, நம்ம ஏற்ற மாட்டோம். ஸோ அது கிடையாது. டனல் கோட்ஸ் வந்து ADRல 1. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்க வேண்டிய ரூட் நம்ம கொடுத்துருவோம் வச்சுங்களேன். ஸோ இந்த ட்ரக்கு எந்தெந்த ரூட்டில் போகிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அதை ஸ்பெசிஃபை பண்ணி அது கரெக்டாக அந்த ரூட்டை காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து 3 விதமான ரூட் காட்டும். ஓகேங்களா? இது வந்து 3 2 என்ன ரூட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் காட்டும். நம்ம எந்த ரூட் வழியாக நம்ம போகிறோன்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரூட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ரூட் வழியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது ஒவ்வொரு இது ஜூம் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த ஊர் வழியாக கனெக்ட் ஆகி போகுது. இது வந்து மோட்டார் வேனா இந்த மாதிரி டபுள் வேயாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோட்டார் வேவா இல்லை வந்து ஊருக்குள்ளே பூந்து போதா. ஓகேங்களா? அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நிறைய வந்து டேர்னிங்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரூட்ஸ் இருந்தால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் டிஸ்டன்ஸ் கம்மி. ஆனால் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் 40 நிமிஷம் காட்டுது. அடுத்து இந்த ரூட்டில் தான் வந்து நம்ம போக போகிறோம். இதில் போகும்போது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஸோ இந்த ஆப்பில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படிலாம் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோலேயே நம்ம வந்து அந்த கிளிப்பை நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோ நான் ஒரு லோடிங் பிளேஸ்லேருந்து கிளம்பும்போது எடுத்த வீடியோ. இது வந்து ஃபோனில் தான் அந்த மேப் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரோடு இப்படி காட்டுது. இந்த மாதிரி டேர்னிங் இருக்கும்போது எங்கே வந்து டேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத அது கிளியராக காட்டுச்சு. ஸோ மெயின் ரோடு கனெக்ட் பண்ணுறேன். எங்கே வந்து டர்ன் பண்ணோம், எவ்வளோ மீட்டர்ஸ் நீ ரைட் டர்ன் பண்ணோங்கிறது அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷனில் காட்டும். இந்த மாதிரி ரோட்டில் டர்ன் பண்ணதுக்கப்புறம் நீ எந்த ட்ராக்கில் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் அது காட்டும். இப்போ நான் வந்து என்னை வந்து மிடில் லைனில் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுது. இங்கே வந்து ஒரு லேன் வந்து ரைட் கட் ஆகுது, அதெல்லாம் மிடில் லைன் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்குறேன் ஒரு லேன் வந்து ரைட்டில் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து கீப் ரைட்டில் மெயின்டைன் பண்ணோம். இப்போ இங்கே எவ்வளோ நேரத்தில் எங்கள் வந்து ரைட் டர்ன் எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிறது காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ட்ராக்கில் மெயின்டைன் பண்ணோன்னு காட்டுது. நான் வந்து ரைட்டில் லெஃப்ட்டில் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நம்ம ஓட்டுறது ட்ரக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ரைட் சைடு ட்ராக்கில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணோம். இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா எங்கேயாவது ஒரு டைவர்ஷன் இருக்குது, ஏதாவது வேறு ஏதாவது ரூட்டுக்கு ரைட்டுக்கு போகுது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எந்த லேனை மெயின்டைன் பண்ணுறோம் அதோட ஒரு லேனை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். இதில் இந்த ரூட் மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேறு என்னென்ன வந்து முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா
இந்த லெஃப்ட் சைடில் வந்து வருது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்கிங்லாம் வந்து காட்டும். எங்கே உங்களுக்கு ரோட்டில் வந்து நியர்பை பார்க்கிங் இருக்குது, எந்த மாதிரியான பார்க்கிங்கு அப்படிங்கிறதையும் அதை ஹைலைட் பண்ணி காட்டும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதும் ஹைலைட் பண்ணி காட்டும். இது வந்து கேமராவை ஹைலைட் பண்ணி காட்டுறது. நம்ம போகிற ரோட்டில் கேமராஸ் எதாவது இருந்ததுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் கேமரா இருக்குது, எங்கே இருக்குங்கிறத அதை ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்பீடை குறைச்சி நம்ம வந்து கேமராவில் வந்து ஃபைன் வாங்காமல் நம்ம போக முடியும். என்ன நண்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேண்ணா. ஸோ வந்து இது வந்து இந்த ஆப் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த டிவைஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணவே மாட்டேன். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணலாம், எந்த ஆப் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த ஜிபிஎஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இதை வந்து இந்த ஆப்பை நான் வந்து சொன்னேன். மற்றபடி எல்லாமே உங்கள் விருப்பம் தான். சரிங்களா. ஸோ வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க நம்புகிறேன். ஓகே, நம்ம வேறு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.